இன்று நாம் காணவிருக்கும் பாடத்தலைப்பு இளைஞர்கள் பாலினம் மற்றும் அடையாளம், யூத் ஜெண்டர் அண்ட் ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு பாடப்பகுதியிலிருந்து. இதோட பாட குறியீடு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா PPCG 172 தொகுதி 4 இருக்கக்கூடிய இளைஞர் பாலினம் மற்றும் அடையாளம், அதன் தொடர்பான சவால்கள் அப்படின்றத பத்தி தான் இதில் நம்ம பார்க்க போறோம். இந்த தொகுதி 4 வந்து 2 அலகுகளா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்கோம். ஸோ இதுல முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய அலகு 8 இளைஞர்கள் இடையே காணப்படும் ஆக்ரோஷமான மற்றும் வன்முறை மனநலம் அப்படின்றத பத்தி தான் இந்த பாட அலகுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவா இந்த தொகுதி 4 பொறுத்த அளவுக்கு என்ன நம்ம இதுல வந்து இன்னைக்கு நம்ம வந்து உரையாட போறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னம்னா, ஸோ இந்த இளைஞர்கள்ல மத்தியில் ஏற்படக்கூடிய இந்த வன்முறை, ஆக்ரோஷம், இது தொடர்பான பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இளைஞர்கள் எதிர்கொள்ளும் குறிப்பிடத்தக்க கவலைகள் மற்றும் பிரச்சனைகள். ஸோ இந்த இளைஞர்கள் மத்தியில் இந்த அடலசன்ட் ஸ்டேஜ், அதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த குமர பருவம், இந்த மாதிரி டயத்துல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கவலைகள், அதுல எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்தி, ஸோ அதற்கான தீர்வுகளை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து எவ்வாறு நம்ம தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்றத பற்றியும் இந்த தொகுதி 4 நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா முழுமையா பார்க்க போறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அலகு 8. தொகுதி 4 அலகு 8, அலகு 9 இருக்கிறது. ஸோ அலகு 8 நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா முதலாவதாக பார்க்க போறோம். ஸோ இங்க நம்ம வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் இந்த யூத் ஸ்டேஜில் ஸோ ஆக்ரோஷமான செயல்பாடு, ஸோ அந்த ஆக்ரோஷமான செயல்பாடு வன்முறையில் முடிகிறதும், ஸோ அதனால ஏற்படக்கூடிய இந்த மனநலம், அவங்கள வந்து மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த அலகுகள் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, இந்த ஆக்ரோஷமான செயல்பாடுகளுக்கு பங்களிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மரபணு சார்ந்த காரணிகள். ஸோ அது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சூழ்நிலையோட தாக்கங்கள். ஸோ அவர் வாழக்கூடிய, அவரை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை தாக்கங்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த அலகு 8 நம்ம முழுமையாக படிக்க போகிறோம். ஸோ முதலாவதாக ஆக்ரோஷம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து அதோட டெஃபினிஷன்ஸ், வரையறைகளை நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடுவோம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள், ஸோ அதை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள், ஸோ இது எந்தெந்த காரணிகள்லாம் தீர்மானிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம முதலாவதாக பேசினோம். ஸோ மரபணு சார்ந்த ஒரு காரணிகளாகவும், அடுத்து சூழ்நிலை சார்ந்த காரணிகளாகவும் இந்த ஆக்ரோஷம் அப்படின்றத பற்றி ஏற்படுத்துது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதை எவ்வாறு நம்ம வந்து நிர்வகிக்கப்படவும், ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஹவு டு மேனேஜ் அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த அலகு 8 முழுமையாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக சில ஒரு கதைகள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்க கதைகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ ஒருத்தர் வீட்டுக்கு, சுஜாதா அப்படின்ற வீட்டுக்கு செல்லும் போது ஒரு விதமான ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எதிர்கொண்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இதில் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு போக்குவரத்துல வந்து வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது, ஸோ அது வந்து டிராஃபிக் சிக்னல் நிற்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் முழுமையாக ஹாரனை வந்து நல்லா அதை வந்து பெரிய சத்தம் எழுப்பக்கூடியதாக அடித்து, ஸோ அங்கே இருக்கக்கூடிய சுஜாதாவையும் அவதூறாக பேசிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த செயல்முறை, இந்த சூழ்நிலையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அடுத்து ஸோ மோகன் அப்படின்றவர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கூடைப்பந்து அப்படின்ற ஒரு விளையாட்டை வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மூத்த மாணவர் கார்த்திக், அவரோட கூடைப்பந்தை வந்து வலுக்கட்டாயமாக என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா எடுத்துகிட்டு போய் அவர் தனியாக விளையாட ஆரம்பிச்சிடறாரு. இதை தட்டி கேட்க போன பற்றி வலுக்கட்டாயமாக என்ன செய்கிறாரு அப்படின்னா தரையில் தண்ணி விடுறாரு. ஸோ இந்த 2 செயல்பாட்டு முறைகள்லையும் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆக்ரோஷமான செயல்பாடு. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே வந்து தேவையற்ற வன்முறையை வந்து ஏற்படுத்தக்கூடியதை தான் நம்ம இந்த 2 செயல்பாடுகள்லையும் நம்ம பார்க்குறோம். ஸோ முதலாவதாக இந்த டிராஃபிக் சிக்னலில் இருந்தக்கூடிய சுஜாதா, அவங்களுடைய சூழ்நிலையும் நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே இருக்க டிரைவர் வந்து பலமாக ஹாரன் அடித்து அவங்கள வந்து அவதூறாக பேசிட்டு போனதையும், ஸோ அடுத்து இருக்கக்கூடிய மோகன் அப்படின்றவர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா விளையாடு கொண்டுட்டு இருக்காரு. ஸோ அங்கே இருக்க கார்த்திக் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா வாழை எடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அதை கேட்க போகும்போது அந்த மோகனை வந்து வலுக்கட்டாயமாக என்ன செய்யறாரு அப்படின்னா தாக்கி கீழே தள்ளி விட்டுறாரு. ஸோ இந்த 2 செயல்பாடுல வந்து ஸோ ஒருத்தர் வந்து எந்த விதமான ஒரு தொடர்புமே இல்லாமல் தனியாக அவங்களுடைய செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அந்த செயல்பாட்டில் 3வது ஒரு நபர் வந்து உள்ள வந்து ஸோ அவரோட தாக்கம், ஒரு ஆக்ரோஷத்தை என்ன செய்யறாரு அப்படின்னா வெளிப்படுத்துறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளி சூழ்நிலையிலோ இல்லை வந்து ஒரு சமுதாயத்திலோ
இந்த மாதிரி நபர்கள் இருக்கும்போது அவங்க தனித்து விடக்கூடிய ஒரு ஐசோலேட் பர்சனாக இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இந்த ஆக்ரோஷத்தின் மூலமாக வெளிப்படுகிறது அப்படின்றது தான் இந்த 2 கதை தொகுப்புல இருந்தும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த ஆக்ரோஷம் அப்படின்னா என்ன, அதோட தன்மை என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். இதை பொறுத்தளவுக்கு ஒரு விரோதமான நடத்தை. ஸோ ஒருத்தர் மேலே வந்து நம்ம தேவையில்லாமல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இல்லை அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஸோ அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வாண்டடாக அவங்ககிட்ட போய் ஒரு சண்டையிடக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 சூழ்நிலையை நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மோகன், கார்த்திக், சுஜாதா இவங்களோட கதை களத்தில் வர மாதிரி ஒரு 3வது நபர் உள்ள வந்து ஸோ அவங்கள வந்து அவதூறாக பேசக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை வந்து தாக்கக்கூடியதாகட்டும். ஸோ இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்ரோஷம் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். ஸோ ஒருவர் மற்றொரு நபருக்கு தீங்கு அல்லது காயத்தை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு எந்த ஒரு நடத்தை மற்றும் செயல்முறையும் இதை குறிக்கும். ஸோ இந்த இடத்துல நடத்தை, இந்த பிஹேவியர், ஸோ அவங்களை தாக்கக்கூடிய ஒரு பிஹேவியர் அப்படின்றத செயல்முறை அனைத்தையுமே எதை குறிக்கும் அப்படின்னா இந்த ஆக்ரோஷம் அப்படின்றத குறிக்கும். ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய நோக்கத்தையும் அதை தவிர்ப்பதற்கான இலக்கை இது வந்து உள்ளடக்கியது. ஸோ அடுத்தது ஆக்ரோஷத்தை வந்து எப்படி நம்ம தவிர்க்கணும், இல்லை அதை வந்து எவ்வாறு திறம்பட நிர்வகிக்க வேண்டும் அப்படின்றத பற்றியும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நடத்தை, இந்த பிஹேவியர் பல்வேறு வடிவங்களாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு 3 வடிவங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உடல் சார்ந்த, வாய்மொழி சார்ந்த, அடுத்து வந்து மனக்கிளர்ச்சி, தூண்டல், துலங்கல். ஸோ இது மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னா ஆக்ரோஷம் அப்படின்றது எப்படி வந்து நம்ம முழுமையாக நிர்வகிக்கலாம் அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட கோட்பாடு அப்படின்றதான் இந்த 2வதுல நம்ம பார்க்க போகிறோம். ஆக்ரோஷம் மற்றும் வன்முறையின் கோட்பாடு பொறுத்தளவுக்கு ஸோ நம்மளை எது வந்து அவளை அதிகமாக ஒரு வன்முறை ஒரு செயல்பாடில் ஈடுபட வைக்கிறது, ஆக்ரோஷமாக ஆக்கிறது அப்படின்றது வந்து முதலாவதாக நம்ம பார்க்கறது வந்து ஸோ மரபணு அப்படின்றத நம்ம சொன்னாலும் ஸோ இது ஒரு முழுமையான, இது ஒன்றை மட்டும் சார்ந்தது கிடையாது. ஸோ நம்மளுடைய சுற்றுச்சூழல், ஸோ அதோட தாக்கம் அப்படின்றதும் நம்மளுடைய சமுதாயத்தோட தாக்கமும் என்ன இருக்கும் அப்படின்னம்னா இந்த ஆக்ரோஷமான வன்முறையான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு வழிவகை ஏற்படுத்துது அப்படின்றத இந்த கோட்பாடு நமக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா உணர்த்துகிறது. ஸோ ஆக்ரோஷம் அப்படின்றது மரபணு சார்ந்தது மாத்திரம் கிடையாது. ஸோ நம்ம சுற்றுப்புறத்திலையும் ஸோ நம்மளுடைய சமுதாயத்துடைய தாக்கங்களும் என்ன செய்யும் அப்படின்னம்னா இதில் வந்து ஒரு இடைவினை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இது வந்து இருக்கும் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது நமது வாழ்வியல் மற்றும் எண்ணங்கள், ஸோ இது ரெண்டுமே வந்து வாழ்வியல் அப்படின்னு வரும்போது லைஃப் ஸ்கில்ஸ், ஸோ வாழ்வியல் செயல்பாடு, நம்மளுடைய வாழ்க்கை முறை அது எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா நம்ம சுற்றுச்சூழல், நம்மளுடைய வாழக்கூடிய சமுதாயம். ஸோ இது ஃபுல்லாமே இணைந்து எப்படி வந்து ஒரு மனிதனை வந்து ஆக்ரோஷப்படுத்துது, இல்லை ஆக்ரோஷத்துலேருந்து எவ்வாறு அவரை தடுக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு 5 விதமான கோட்பாடுகள் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக மரபணு சார்ந்தது அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால வந்து உயிரியல் கோட்பாடு, அடுத்து வந்து ஆக்ரோஷ கோட்பாடு, ஆக்ரோஷத்தின் நவீன கோட்பாடு, அடுத்து வந்து சமூக கற்றல் கோட்பாடு, ஸோ பொதுவான ஆக்கிரமிப்பு மாதிரி அப்படின்றத ஆக்ரோஷத்தின் மாதிரி மாடல்ஸ் அப்படின்றத இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உயிரியல் கோட்பாடு. ஸோ இந்த உயிரியல் கோட்பாடு அப்படின்றத வச்சு பார்க்கும்போது இது ஒரு பரிணாம தோற்றம். ஸோ ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படக்கூடியது. ஸோ இது வந்து மனித உயிர்கள் தேவையுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம வந்து ஒரு நீட், நமக்கு இது வேணும். ஸோ அந்த பால், இப்போ முதலாவது கூடைப்பந்து அதை பார்த்தோம், மோகன், கார்த்திக். ஸோ அந்த பால் வந்து நமக்கு தேவை அப்படின்றதுனால அதை எடுத்துக்கிறோம். ஸோ அதை எடுத்துட்டு அதோட உரிமையாளர் நம்ம ஆக்ரோஷமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா செயல்படுறோம் அவர் மீது. ஸோ இந்த மாதிரி தனிநபர் நம்பிக்கை, கலாச்சாரம், ஸோ இந்த மாதிரி இடத்துல ஃபுல்லாமே இந்த மாதிரி ஆக்ரோஷமான செயல்பாடுகள் அப்படின்றது நீங்கள் சொல்கிறது. சிக்மண்ட் ஃப்ராய்டு இதை வந்து 2 விதமாக பிரிக்கிறாரு. ஸோ சுய அழிவு உந்துதல் அப்படின்றத பற்றியும், ஸோ இது வந்து ஒரு வாழ்க்கை உள்ளுணர்வு அப்படின்றத வந்து மாறுபட்டதும். ஸோ இது வந்து சரியாக கவனிக்கப்படலை அப்படின்னம்னா, இந்த மாதிரி செயல்பாடுகள் சரியாக கவனிக்கப்படலை அப்படின்னா இது ஒரு ஆக்ரோஷத்திற்கு என்ன செய்யும் அப்படின்னா வழிவகுக்கும் அப்படின்றதான் இங்கே சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்றவர் நமக்கு இங்கே என்ன செய்கிறாரு அப்படின்னா கொடுக்குறாரு. ஸோ அடுத்து வந்து ஆக்ரோஷத்தின் கோட்பாடுகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ இது நம்மளோட இலக்கு, நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸை வந்து ரீச் பண்ணும்போது எதெல்லாம் நம்மளை வந்து தடுக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலை சம்மந்தமாக நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா ஒரு முயற்சி செஞ்சு அந்த பாதையை நம்ம செஞ்சுட்ருக்கோம். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம இலக்கை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம தடுக்கப்படும் போது, இல்லை நம்மளை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கோவப்படுத்துதல், ஸோ நம்மளை தடுத்தவரை காயப்படுத்த விரும்புகிறது. ஸோ இது மாதிரி ஃபுல்லாமே ஸோ இப்போ நமக்கு ஒரு பிடிச்ச வேலை நமக்கு வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ நமக்கு அது கிடைக்கல. ஆனால்
இது இன்னொருத்தருக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இன்னொருத்தருக்கு கிடைக்கும்போது அவர் மீது நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, ஆக்ரோஷப்படுறது, இல்ல அவர் மீது வந்து வன்முறை தாக்குதல்ல ஈடுபடுறது, ஒரு வெறி செயல் அப்படின்றது ஏற்படக்கூடியது. பொறாமை அது வந்து வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, டிப்ரஷன், விரக்தி அப்படின்றதுக்கு வந்து என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா போயிரும். ஸோ அப்ப என்ன செய்றோம் அப்படின்னா, அந்த பணிய பெறக்கூடிய தகுதி நம்மட்ட இல்ல அப்படின்ற ஒரு நேர்மறையான எண்ணத்த மறந்து, அந்த பணிய, அந்த வேலைய வந்து இன்னொருத்தர் வாங்கிட்டாரு அப்படின்னு அவரு மேல நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, ஆக்ரோஷப்படக்கூடியது. அவர்கள் மீது தேவையில்லாத ஒரு பொறாமை, ஸோ ஒரு வன்முறை செயல்பாடு. ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்றோம் அப்படின்னா ஏற்படுத்துறோம். ஸோ இதான் வந்து ஆக்ரோஷ கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாரி தருணங்கள்ல நமக்கு என்ன ஃபர்ஸ்ட்டு வரும் அப்படின்னா, விரக்தி தான் வரும். ஸோ நம்மனால முடியல அப்படின்றது தான் வரும். ஸோ இது மேலும் மக்களை ஆக்ரோஷமாக செயல்படுவதற்கு பிற காரணங்களும் உள்ளன. ஸோ இது மாத்திரம் ஒரு காரணம் கிடையாது. அதை சார்ந்த மற்ற காரணங்களும் இந்த செயல்பாட்டு முறையில என்ன ஆயிருக்கு அப்படின்னா, உள்பொதிந்துள்ளது அப்படின்றத தான் நம்ம இதுல பார்க்கிறோம். ஸோ 2வதாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து சமூக கற்றல் கோட்பாடுகள். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம், மரபணு சார்ந்தது மட்டும் சொல்ல முடியாது. இந்த ஆக்ரோஷமான நடத்தைய பொறுத்தளவுக்கு வந்து அவங்க வாழக்கூடிய சுற்றுச்சூழல், அந்த சுற்றுச்சூழலுடைய தாக்கம், அந்த சமூக செயல்பாட்டோட தாக்கம் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா, ஈடுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாரி தான் இங்க நம்ம பார்க்கக்கூடியது வந்து சமூக கற்றல் கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி நம்ம ஒருத்தர பார்த்து அப்படியே பண்ணக்கூடியது அப்படின்றதான். பிற நடத்தையைப் போலவே ஆக்ரோஷம் நடத்தை மற்றவர்களின் கவனிப்பதின் மூலம், பின்பற்றுவதின் மூலம் பெறப்படுகிறது. எப்படி நம்ம ஒரு குடும்பத்துல, ஸோ சமூகம் போறதுக்கு முன்னாடி அதற்கு அடிப்படையானது குடும்பம். ஸோ அந்த குடும்பத்துல அவங்களுடைய பெற்றோர்கள், அம்மா இல்ல அப்பா வந்து மிகவும் ஒரு கோபமான ஒரு செயல்முறையிலயோ, இல்ல ஆக்ரோஷமாக நடந்து கொண்டாங்க அப்படின்னா, அதை பார்த்து வளரக்கூடிய அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அதே மாதிரி என்ன செய்ய முடியும் அப்படின்னா, வரக்கூடியதற்கான வழிவகைகள் இருக்கு அப்படின்றதான் இந்த நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, இந்த சமூக கற்றல் கோட்பாடுல நம்ம பார்க்கிறோம். ஸோ அதே போல தான் இங்க என்ன செய்றோம் அப்படின்னா, பிற நடத்தைகள் ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் பிஹேவியர், அந்த பிஹேவியரை பார்த்து இவங்க வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு வரக்கூடியது. ஸோ இந்த 2 சூழ்நிலையும் நம்ம பார்க்கிறோம். குடும்பம் மற்றும் பள்ளி. ஸோ ஒரு குழந்தை வந்து முதலாவது அவங்க குடும்பத்தை சார்ந்து இருக்கும். அடுத்து வந்து அவங்க சமூகம், அந்த சமூகத்துக்குள்ள நுழையும்போது முதல் படி என்னன்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பள்ளி. ஸோ இந்த மாரி சூழ்நிலையில அவங்க வந்து நேரடியாக கவனிப்பதன் மூலமாக, ஸோ டைரக்ட்டா அவங்க வந்து பார்க்குறாங்க, அத ஃபீல் பண்றாங்க. ஸோ அப்புறம் இப்ப இருக்க காலகட்ட சூழ்நிலை இது நேரடி சூழ்நிலையை மட்டும் நம்ம பேச முடியாது. ஸோ மறைமுகமான சூழ்நிலை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க பார்க்கக்கூடிய தொலைக்காட்சியில வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும், திரைப்படங்களா இருக்கட்டும், நாடகங்களா இருக்கட்டும், ஸோ அவங்க பயன்படுத்தக்கூடிய கைபேசியில வரக்கூடிய அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் இதுல பார்க்கும்போது அவங்களுடைய விளையாட்டு வீடியோக்கள் இதுல பார்க்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான செயல்முறைகளை பார்த்து, ஸோ அவங்களும் அதே மாதிரி ஒரு நடத்தை என்ன செய்யலாம் அப்படின்னா இங்க வந்து பிரதிபலிக்கலாம். ஸோ அப்ப ஆக்ரோஷம் அப்படின்றது எந்த மாதிரி, இந்த ஆக்ரோஷமான நடத்தை எவ்வகையிலிருந்து வருது அப்படின்றத 3 முக்கிய காரணங்கள் நம்ம பார்க்கிறோம். ஸோ முதலாவது மரபணு சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாலுமே, அதற்கு அடுத்ததாக சூழ்நிலை சார்ந்ததாகவும் இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல மிக முக்கியமானதாக கருதப்படுது. ஸோ அந்த சூழ்நிலை சார்ந்ததை பொறுத்தளவுக்கு நேரடியாக மற்றும் மறைமுகமாக அப்படின்னு 2 பகுதிகளாக, பெரும் பகுதிகளாக பிரிக்கிறோம். நேரடியாக அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த குழந்தை இல்ல அந்த இளைஞர் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம் மற்றும் அவர் சமூகத்தில் வரக்கூடிய அந்த பள்ளி, கல்லூரி இந்த இடத்துல பார்க்கக்கூடிய போது அந்த நடத்தை என்ன செய்யறது அப்படின்னா அவரு பிரதிபலிக்கக்கூடியது. ஸோ அடுத்து மறைமுக செயல்பாடுகள் அப்படின்னா அவர் பார்க்கக்கூடிய திரைப்படங்கள், அவர் பயன்படுத்தக்கூடிய மீடியா, ஊடகங்கள், ஸோ இந்த ஊடகத்துடைய தாக்கங்கள், ஸோ இந்த ஊடகத்தில் காட்டப்படக்கூடிய வன்முறையான செயல்பாடுகள், நடத்தைகள், ஸோ அதை அப்படியே அவர் வந்து கிரித்து கொண்டு, ஸோ இந்த நடத்தை செயல்பாடு, இந்த ஆக்ரோஷமான செயல்பாடுகள் என்ன செய்யலாம் அப்படின்னா வெளிப்படுத்தலாம் அப்படின்றத அந்த சமூக கற்றல் கோட்பாடு அப்படின்றத ஆக்ரோஷமான கோட்பாடுகளை தியரிகளை பத்தி நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பொதுவான ஆக்கிரமிப்பு மாதிரிகள், ஸோ மாடல்ஸ் அப்படின்றது. ஆண்டர்சன் அப்படின்றத பொறுத்தவரை தனி மனிதன் ஆக்ரோஷத்திற்கு ஸோ பல்வேறு காரணிகளை வந்து என்ன செய்யுது அப்படின்னா உள் அடக்கியது அப்படின்றத இங்கே சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஆளுமை பண்புகள், பர்சனாலிட்டி. ஸோ அடுத்து வந்து விரக்தி. ஸோ விரக்தி அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஒருத்தருக்கு நம்ம அது கிடைச்சிருச்சு இல்லை நமக்கு அது கிடைக்கல அப்படின்றத பொறுத்தளவுக்கு வரக்கூடியதான் விரக்தி. அடுத்து வந்து ஆத்திரமூட்டல், ஸோ மது அருந்துதல். ஸோ அந்த மது அருந்தும் போது ஆல்கஹால் அது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த நரம்பு தளர்வுகள் இதெல்லாம் உருவாகி ஸோ ஆக்கிரமிப்பு அல்லது ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதான் இங்க சொல்றாங்க. ஸோ போன்ற சுற்றுச்சூழல் தூண்டுதல்கள், ஸோ இந்த வந்து தூண்டல், ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா உள்ளடக்கியதான் அந்த ஆக்கிரமிப்பு நடத்தை வந்து ஒரு இளைஞனோ ஒரு குழந்தையோ மாறக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்றதான் இங்கே சொல்றாங்க. ஸோ அடுத்து இந்த காரணிகள் அந்த தனி நபரோட
உள்நிலையை பாதிக்கிறது. ஸோ மேலே சொன்ன அனைத்து காரணிகளும் என்ன செய்யுது அப்படின்னா அவங்களோட பர்சனாலிட்டி, ஸோ அவங்களுடைய டிப்ரெஷன், விரக்தி, ஸோ அடுத்து வந்து அவங்களுடைய போதை பழக்கத்தில் ஈடுபடக்கூடியது. ஸோ இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த தூண்டலோட அளவை வந்து என்ன செய்யுது அப்படின்னா அதிகரிக்கிறது. ஸோ இதனால என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அப்படின்றது ஒரு ஏற்படுது. ஸோ இந்த எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படும் போது அவங்களுடைய ஆக்ரோஷமான எண்ணங்கள் இல்லை ஆக்ரோஷமான நடத்தை அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னம்னா அது மிகப்பெரிய அளவில் வளரக்கூடிய ஒரு வாய்ப்புல இருக்கு அப்படின்றத பொதுவான ஆக்கிரமிப்பு மாதிரி நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா விளக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஆக்ரோஷம் மற்றும் வன்முறையை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ மரபணு, முன்கணிப்பு, அடுத்து வந்து ஃப்ராய்டோட வந்து சமூக அழிவு அப்படின்றதும் நம்ம இதில் வந்து பார்த்தோம். ஸோ இந்த காரணிகளை பொறுத்தளவுக்கு இவை குடும்பம் மற்றும் சோசியலைசேஷன், சமூக மயமாதல், அடுத்து வந்து பியர் குரூப், சக அழுத்தங்கள், ஊடக வெளிப்பாடு, மறைமுக தாக்கத்தில் இருக்கக்கூடிய ஊடக வெளிப்பாடு, திரைப்படம், அடுத்து வந்து அவங்க விளையாடக்கூடிய கேம்ஸ், அந்த இது ஃபுல்லாமே வரும். ஸோ அடுத்து வந்து சொசைட்டியோட இம்பேக்ட், சமூக தாக்கங்கள் அப்படின்ற அனைத்து காரணிகளையும் இந்த ஆக்ரோஷமான நடத்தை அப்படின்றது என்ன இருக்கு அப்படின்னா உள்ளடக்கியது அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த காரணிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு 4 விதமாக என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ஆக்ரோஷத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு 4 விதமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வகைப்படுத்தியிருக்கோம். ஸோ அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது தனிப்பட்ட காரணிகள், அடுத்து வந்து சமூக கலாச்சார காரணிகள், மூன்றாவதாக சூழ்நிலை காரணிகள், நான்காவது தனிப்பட்ட காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 4 விதமான ஒரு ஆக்ரோஷமான நடத்தையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்றது நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ முதலாவதாக தனிப்பட்ட காரணிகளை பொறுத்தளவுக்கு ஆளுமைத்தன்மை, ஸோ அடுத்து வந்து ஆல்கஹால் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடு அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஆளுமைத்தன்மையை பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னம்னா ஸோ நம்ம ஒரு பகுதியில் 2 விதமான ஆளுமைத்தன்மையை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வகை ஏ டைப் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமைத்தன்மையும் பி டைப் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமைத்தன்மையும் இந்த சூழ்நிலையில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஏ டைப் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு தனி நபர் அந்த விதமான ஆளுமைத்தன்மை வந்து ஒரு அதிகமான போட்டித்தன்மையும், ஸோ எப்போதுமே ஒரு படபடன்னு ஒரு அவசரத்தில் இருக்கிற மாதிரியும், ஸோ உடனே டென்ஷன் ஆகக்கூடியவங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மாதிரி எளிதில் எரிச்சல் அடையக்கூடியவங்க இருக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா இது அதிகமான ஆக்ரோஷத்திற்கு வழிவகை செய்யும். ஸோ அப்போ ஆளுமை பண்பு அந்த ஆக்ரோஷமான நடத்தை செயல்பாடுல எவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம இந்த வகை ஏ அப்படியே வச்சு நம்ம பார்க்குறோம். இதே அடுத்த வகையான பி டைப், அதாவது பி வகை ஆளுமை தன்மையை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து சைலண்ட் காம் டைப்பு, தளர்வானவர்கள், அடுத்து வந்து குறைவான போட்டித்தன்மை அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல போட்டித்தன்மை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஸோ ஒரு வேலை நமக்கு வந்து பணி வந்து நம்ம கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அது இன்னொருத்தருக்கு கிடைக்கும் போது அவர் மீது நம்ம ஒரு போட்டி ஏற்படுத்தக்கூடியது, ஸோ அந்த மாதிரி வரக்கூடியது. ஸோ அடுத்து வந்து பல்வேறு சவால்களில், பல்வேறு சூழ்நிலைகள், பல்வேறு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில் வந்து மிகவும் அமைதியாக இருப்பார். ஸோ வகை ஏ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வகை பிக்கு அப்படி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எதிர்மறையாக இருக்கும். ஸோ அப்போ 2 விதமான ஆளுமை தன்மையை பொறுத்தளவுக்கு ஏ வகை தனிநபர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த நபர்கள் அதிகமான ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அதிகமான ஆக்ரோஷத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ போட்டித்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது, ரொம்ப அவசரப்படக்கூடியது, அடுத்து வந்து எரிச்சல் அடையக்கூடியது, அதாவது ஆத்திரம் ஓட்டக்கூடியது அப்படின்றது ஃபுல்லாமே இந்த வகை ஏ அப்படின்றதுல நம்ம பார்த்தோம். அடுத்து வகை பியில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதற்கு எதிர்மறையான ஒரு இதெல்லாம் வந்து இங்கே வந்து கொண்டிருக்காரு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து குறைவான போட்டித்தன்மை, ஸோ தளர்வானவர்கள், ஸோ எல்லா சவால்கள்லையும் அமைதியாகவே இருப்பாங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஆக்ரோஷத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னம்னா ஸோ இந்த பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நேர்மறையாக இருக்கக்கூடிய போது ஆக்ரோஷோட தன்மை வந்து மிக மிக குறைவாகவும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத அந்த ஆளுமை தன்மை நமக்கு வந்து வெளிப்படுத்துது. அடுத்து தனிப்பட்ட காரணிகளை பொறுத்தளவுக்கு ஆல்கஹால் பயன்பாடுகள், ஸோ ஆல்கஹால் பயன்பாடுகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதை நம்ம வந்து அருந்தும் போது அவங்களுடைய தூண்டல் அப்படின்றது ரொம்ப அதிகரிக்குது. ஸோ இதனால அவங்க வந்து அதிகமான ஆக்ரோஷத்தோட காணப்படுவாங்க அப்படின்றது இங்கே விவரிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா சமூக கலாச்சார காரணிகள். ஸோ தனிநபர் காரணிகள் பார்த்துட்டோம். ஸோ தனிநபர் அடுத்து வரக்கூடியது சமூக காரணிகள். ஸோ சமூகம் அடுத்து வந்து கல்ச்சர், கலாச்சாரங்களும் இப்படி வந்து பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு. ஸோ முதலாவதாக அந்த நபர், அந்த குழந்தை அது எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர், அடுத்து வந்து அவங்களுடைய குடும்ப நடைமுறை, ஸோ அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றதையும், அடுத்து அந்த நபர் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், சக அல்லது ஒப்பார் குழு அவங்களோட ஆதிக்கத்தையும் என்ன செய்யும் அப்படின்னம்னா இந்த செயல்பாடு, இந்த நடத்தை மாற்றம் எவ்வாறு ஏற்படுத்துகிறது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து வந்து விரக்தி,
தீமை செய்வதற்காக தூண்டுதல். ஸோ தீமை செய்வதற்கு அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க போகிறது. அடுத்து அந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா விரக்தி ஏற்படும். அந்த விரக்தி ஏற்பட்டாலே வந்து ஐசோலேட் தனிமைப்படுத்துதல் அப்படின்றது வந்துடும். ஸோ இதனால அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த சமூகத்தோட விலக்கி இருக்கக்கூடியது. ஸோ சமூக விளக்கம். அடுத்து வந்து ஊடகத்துடைய தாக்கம், ஒரு மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இது நேர்மறையான எதிர்மறையான அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஊடக தாக்கத்தை பொறுத்தளவுக்கு ஆக்ரோஷமான திரைப்படங்கள், அந்த விளையாட்டுக்கள் அதெல்லாம் விளையாடும் போது இந்த ஆக்ரோஷத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன இருக்கு அப்படின்னா மிகவும் வலுப்பற்ற நிலையில் இருக்கிறது. அடுத்து அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கலாச்சார நடைமுறைகள். ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஆக்ரோஷத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ முதலாவதாக இந்த பெற்றோர்கள் மற்றும் குடும்ப நடைமுறை அப்படின்றது நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுடைய பெற்றோர்கள் எவ்வாறு நடந்துக்கிறாங்க, ஸோ அவங்க பெற்றோர்கள் 2 பேரும் ஒன்றுபட்டு நிதானமாக இல்லை பிரச்சனைகளை தீர்க்கும் போது அந்த குழந்தை அவங்க பெற்றோரை பார்த்து ஒரு நல்ல நடத்தை என்ன செஞ்சிருது அப்படின்னா ஏற்றுக்கிறது. ஆனால் அதே பெற்றோர்கள் எதிர்மறையாக வந்து அவங்களுக்குள்ளே அதிகமாக ஒரு சண்டையிடக்கூடிய சூழ்நிலையும் இல்லை அவங்க முன்னாடி ஒரு மோசமான ஒரு செயல்முறையில் நடக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு மோசமான ஆக்ரோஷமான செயல்பாடு முறைக்கு நடக்கிறதுக்கு என்ன செய்யும் அப்படின்னம்னா இந்த பெற்றோர் மற்றும் குடும்ப நடைமுறைகள் ஒரு பெரிய என்ன செய்யும் அப்படின்னம்னா வழிவகை செய்யும் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்து அவங்க சார்ந்திருக்கக்கூடிய ஒப்பார் குழு, பியர் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இந்த இளம் பருவத்தில் இந்த நடத்தையை தீர்மானிக்கும் போது இந்த ஒப்பார் குழுவோட ஆதிக்கம் மிக மிக அதிகம். ஸோ இதில் 2 வகை. ஒன்று வந்து ஆக்ரோஷம், இது எதிர்மறையானது. அடுத்து வந்து இணக்கம், ஸோ இது வந்து ஒரு நேர்மறையானது. இது ரெண்டையுமே என்ன செய்யுது அப்படின்னம்னா இந்த ஒப்பார் குழு வந்து வளர்க்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தனிநபர்கள் தங்கள் சாகக்கள் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஸ்டைல்ஸை வந்து என்ன செய்வாங்க அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்க எப்படி அவங்களுடைய பிஹேவியர் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னம்னா அவங்க பின்பற்றுறதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இது வந்து வழிவகை செய்கிறது. அடுத்து இந்த மாதிரி ஆக்ரோஷம் மற்றும் வன்முறையை கையாளுதல். ஸோ இது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இளைஞர்கள் இல்லை ஒரு தனிநபர் ஆக்ரோஷமாகவும் வன்முறையாகவும் இருப்பது அவங்கள சுற்றிய உள்ள அனைவரையுமே என்ன செய்யும் அப்படின்னா ஒரு காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஸோ எவ்வாறு கூடைப்பந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பாலை எடுத்துகிட்டு போகும்போது அந்த விளையாண்டு இருக்கக்கூடிய ஒரு 7-8 நபர்கள் ஓகேவா, ஸோ அவங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னம்னா ஒரு காயப்படுத்தக்கூடிய அளவுக்கோ இல்லை அவங்க பாதிக்கப்படக்கூடிய தன்மையில வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒருத்தர் செய்யக்கூடியதுனால அனைவருமே என்ன செய்யக்கூடியதுன்னா பாதிப்படையக்கூடிய தன்மையில இருக்கும். ஸோ இதை வந்து என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு சூழ்நிலையை என்ன செய்யுது அப்படின்னா உருவாக்குது. ஸோ அடுத்து வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னம்னா இவங்க கூட இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து சேர்ந்து விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த உறவு முறைகளை, நண்பர்கள் வட்டங்கள் இல்லை வந்து பியர் குரூப் ஒப்பார் குழுவோட உறவு முறைகளை என்ன செய்யுது அப்படின்னம்னா இது வந்து சீர்குலைக்கிறது. ஸோ இதனால அவங்களுடைய எதிர்காலமே என்னாகும் அப்படின்னா ஒரு மிகுந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்றதான் இங்கே பார்க்குறோம். ஸோ அது எவ்வாறு கையாளலாம் அப்படின்றத பற்றி தான் இங்கே சில வரிகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதற்காக இந்த சண்டை மற்றும் இந்த கெட்ட பழக்கங்கள், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்காணித்து அதை ஃபுல்லாமே தவிர்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஆக்ரோஷமான செயல்முறையில் நடத்தையை நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அடுத்து தண்டனை அப்படின்றதும் இங்கே வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா பேசுகிறோம். அடுத்து உணர்வுகளை பாதுகாப்பாக வெளிப்படுத்துதல், அந்த எமோஷனல் ஓகேவா. ஸோ கெட்ட உணர்வுகள் அந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு மைண்ட் சரியில்லை அப்படின்னம்னா ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த ஒரு இடத்துல வந்து அதை வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அதுலேருந்து கான்சன்ட்ரேஷனை எடுத்துட்டு ஸோ அது பொழுதுபோக்கான இல்லை உடற்பயிற்சி செய்யக்கூடியது, தியானம், ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்ரோஷமான நடத்தையை நம்ம குறைக்கக்கூடிய ஒரு வழிவகைகளில் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ எமோஷனல் கண்ட்ரோல், உணர்வுகளை கட்டுப்படுத்துதல் இல்லை வந்து பாதுகாப்பாக வெளிப்படுத்துதல் அப்படின்றத இங்கே கொண்டு வரும். அடுத்து வந்து திங்கிங் எபிலிட்டி, டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யுது அப்படின்னா திங்க் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப எமோஷனலாக ரொம்ப கோவப்படுறோம் அப்படின்னம்னா சடனாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னம்னா நம்மளுடைய ஒரு ஈர்ப்பு, அதாவது கான்சன்ட்ரேஷனை வேறு இடத்துல கொண்டு போகணும் அப்படின்றது வரும். அடுத்து வந்து பார்க்கக்கூடியது சமூக திறன்களை கற்றுக்கொள்ளுதல், சோசியல் ஸ்கில்ஸ், எப்படி வந்து சமூக திறன்கள், அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு ஒற்றுமையாக ஸோ எப்படி நம்மளுடைய செயல்பாடுகளை ஏற்படுத்துறது, ஸோ சிலருக்கு மற்றவர்களை சுற்றி எப்படி பழக செய்வது அப்படின்றதே வந்து சில பேருக்கு அந்த சோசியல் ஸ்கில்ஸே இருக்காது. ஸோ அவங்க எப்பயும் போல் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடியது நம்ம ஒரு சொசைட்டியோட டிபெண்ட், ஸோ சமூகத்தோட சார்ந்து வாழக்கூடிய ஒரு பிராணி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஸோ அப்படி வரும்போது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் அந்த சமூகத்துக்கு தகுந்த மாதிரியும் பின்னி பிணைந்து என்ன செய்யணும் அப்படின்னா வாழ கற்றுக்கொள்ளணும்.
ஸோ இந்த மாதிரி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆக்ரோஷமான செயல்பாடுகளுக்கு இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா வேலையே கிடையவே கிடையாது. ஸோ இதற்கு எதிர்மறையாக வரும்போது தான் என்ன செய்வோம் அப்படின்னா நமக்கு முதலாவதாக கோபம் அப்படின்றது வரும். ஸோ இந்த கோபம் வந்து வளர்ந்து ஆக்ரோஷமாகும். அடுத்து வந்து இது வன்முறையில் முடியக்கூடிய வகையிலையும் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த ஆக்ரோஷம் வந்து நிவர்த்தி செய்வது வந்து மன ஆரோக்கியம். ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்றது மிக மிக முக்கியம். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன ஏற்றத்தாழ்வுகள் எப்படி வந்து நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ முதலாவதாக நேர்மறை உணர்வுகள். ஸோ பாசிட்டிவ் கொண்டு வரணும். ஸோ எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்துக்கணும். ஸோ குழந்தைகள் மகிழ்ச்சியாகவும் நேர்மறையாகவும் உணரும்போது அவங்க ஆக்ரோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ இப்போ நம்ம கோவப்படுறோம், அடுத்தவங்க மேலே எரிச்சல் படுறோம், ஆத்திரமூட்டுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான உணர்வுகள் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆக்ரோஷமான நடத்தை அப்படின்றது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே நேர்மறையான உணர்வுகளை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த ஆக்ரோஷமான செயல்பாடுடைய நடைமுறைகள் அப்படின்றது மிக மிக குறைவு. ஸோ எனவே தான் வீட்டிலையும் அடுத்து வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த பள்ளியிலையும் வந்து நல்ல உணர்வுகளை என்ன செய்யணும் அப்படின்னோம்னா ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். ஸோ எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, எமோஷனல் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இதில் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஆக்ரோஷத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னம்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மிகவும் குறைவான வகையில் தான் இருக்கும் அப்படின்றதான் சொல்கிறோம். அடுத்து வந்து இந்த ரோல் மாடல், நல்ல முன் மாதிரிகள் அப்படின்றது இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ தங்களை சுற்றியுள்ள முக்கியமான நபர்கள் அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து நகல் எடுக்கிறார்கள், அவங்கள பார்த்து அப்படியே பண்ணக்கூடியது. ஸோ இந்த நடத்தை அப்படின்றது எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடத்தில் உங்களுடைய வகுப்பறையில் அந்த ஆசிரியர் எவ்விதமான நடத்தை முறைகளை வந்து எடுக்கிறாரோ, ஸோ அவங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அதை அப்படியே வந்து அந்த குழந்தை வந்து இமிட் பண்ணும் வீட்டில். ஸோ இதை நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி என்ன செய்ய முடியும் அப்படின்னம்னா ஸோ அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நல்ல மனநிலையில் இருந்தாங்க அப்படின்னா அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தையும் என்ன செய்யும் அப்படின்னா அதே நிலைமையில் இருக்கும். ஸோ அதனால் நேர்மறையான முன் மாதிரிகள் நம்ம வந்து எடுத்துக்கணும். எப்படி நம்ம முதலாவதாக பார்த்த மாதிரி இந்த பெற்றோர்கள் வந்து 2 பேருக்கும் நடுவில் வந்து ஒரு சுமூகமான உறவு இருக்கும்போது அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தை வந்து நல்ல மனநிலையில் குறைவான ஆக்ரோஷத்தோடையும் அந்த கோபமே இல்லாமல் வளரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அதே பெற்றோர்கள் வந்து 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிற ஒரு சூழ்நிலையிலும் ஸோ கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னா அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தை வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்ரோஷமான நடத்தை முறை செயல்பாடுகள்ல அதிகமாக வந்து இருக்கக்கூடிய வகையிலையும் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதான் இங்கே நம்ம சொல்றோம். ஸோ இத்துடன் நம்மளுடைய அழகு 8 அப்படின்றது நிறைவு பெற்றுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆக்ரோஷம் எவ்வாறு வந்து அதை வந்து அதிகப்படுத்துது, இந்த ஆக்ரோஷமான நடத்தை வந்து எவ்வாறு அனைவரையுமே வந்து காயப்படுத்துது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையுமே எவ்வாறு காயப்படுத்துது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து வந்து பார்க்கும்போது அந்த ஆக்ரோஷம் அப்படின்றது வந்து தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன காரணிகள் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த காரணிகள் வந்து மரபணு சார்ந்தது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அது நம்ம சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தோடையும் இருக்கு அப்படின்றத சுற்றுச்சூழல் சமூகத்துடைய தாக்கங்கள் அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னோம்னா பார்த்தோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஸோ அந்த சமூகத்துடைய தாக்கங்களை பொறுத்தளவுக்கு நேர்மறையான அதாவது வந்து நேரடியான தாக்கம், மறைமுகமான தாக்கம் அப்படின்ற 2 வகைகளாக பிரித்தோம். ஸோ நேரடியான தாக்கம் அப்படின்னா நம்ம பார்த்து வளரக்கூடிய பெற்றோர்கள், ஸோ சமூகம், ஆசிரியர்கள், ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்து வளருமோ அதோடைய தாக்கங்கள் எவ்வாறு இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து மறைமுகமான தாக்கங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடியது ஊடகம், மீடியா. ஸோ அதில் காமிக்கக்கூடிய ஆக்ரோஷமான திரைப்படங்கள், ஸோ அவங்களுடைய விளையாடக்கூடிய அந்த கேமிங், கைபேசியில் பயன்படுத்தக்கூடிய கேமிங் விளையாட்டுகள், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான செயல்பாடுகளில் அவங்க வந்து பார்க்கும்போது அதே எண்ணத்தோடு இருக்கும்போது ஆக்ரோஷமான செயல்பாடுகள் அந்த குழந்தையோட இல்லை தனிநபர்கிட்ட வந்து இளைஞர்கிட்ட வந்து இந்த ஆக்ரோஷமான செயல்பாடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்றதான் இந்த முதலாவது அழகு 8 வந்து பார்த்தோம். ஸோ இதை வந்து எவ்வாறு நம்ம வந்து கையாளலாம், எவ்வாறு நிர்வகிக்கலாம் அப்படின்றத எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ நல்ல ஆரோக்கியமான ஒரு மனநிலை கொண்டு வரணும். ஸோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், உடல் பயிற்சி, தியானம் இதில் வந்து ஈடுபடணும். ஸோ எவ்வாறு அவங்களுடைய சுற்றுச்சூழல், குடும்பம் அப்படின்றத வந்து நம்ம கொண்டு வரணும், ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துன்றதான் இந்த அழகு 8 ஸோ இளைஞர்களிடையே காணப்படும் ஆக்ரோஷம். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வன்முறை செயல்பாடு அப்படின்றத நம்ம அழகு 8 பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அழகு 9. ஸோ இதில் வந்து வேலை, வாழ்க்கை, சமநிலையின் பங்கு மற்றும் சமத்துவம் தொடர்பான சவால்கள் அப்படின்றதான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். சேலஞ்சஸ் ரிலேட்டட் டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றதான் இந்த அழகில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வேலை, வாழ்க்கை ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமாக ஒன்று.
வேலை வந்து நமக்கு நல்ல விதமா அமைஞ்சிருச்சு அப்படின்னா, அதை சார்ந்திருக்கக்கூடிய இல்ல அது சம்மந்தப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, மிகவும் நல்ல முறையில் இருக்கும். இதுக்கு ஒரு சமநிலை. இது 2மே 50, 50 தான். ஓகேவா? வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா, வேலை இல்லை அப்படின்னா, அந்த வாழ்க்கைன்றது நல்லாவே இருக்காது. அதே மாரி வேலையிலேயே நம்ம ஃபுல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, லைஃப்ப விட்டுருவோம். வாழ்க்கைய வந்து இழந்துருவோம். வாழ்க்கை அப்படின்னு நம்ம இங்க பேசும்போது, நம்ம சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம், சமூகம் அனைத்துமே இந்த இடத்துல வரக்கூடியது தான் இங்க சொல்றோம். வேலை அப்படின்றது, அது எதற்காக சார்ந்திருக்கும் அப்படின்னம்னா, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம், பொருளாதாரம் அப்படின்றது தான் வருது. வாழ்க்கைக்கு பொருளாதாரம் மிகவும் முக்கியம். அப்ப வேலை, வாழ்க்கை 2மே வந்து ஒரு சமமான பங்குல தான் இருக்கணும். அது எப்படி நம்ம சமநிலையா வைக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். அது தொடர்பான கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றத இதுல முழுமையா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பார்க்குறோம். முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து, இந்த வேலை, வாழ்க்கை, சமநிலை, சம வாய்ப்பு மற்றும் சமத்துவம், இது இருக்கக்கூடிய கருத்துக்கள், அதோட டெஃபனிஷன்ஸ் என்னென்ன நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து இதோட மாடல்ஸ், அதில் இருக்க கோட்பாடுகள், தியரிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இதில் வந்து கற்றுக்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்பு, சமநிலை, சம வாய்ப்பு இதெல்லாம் வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்றதையும் இந்த அளவுகளை முழுமையை நம்ம பார்க்குறோம். இதை வந்து எவ்வாறு மேம்படுத்தலாம், இந்த வேலை வாழ்க்கை சமநிலையை வந்து எவ்வாறு கொண்டு வரலாம், அடுத்த சம வாய்ப்பு, சமநிலை, சமத்துவத்தை வந்து எவ்வாறு மேம்படுத்தலாம் அப்படின்றதையும் இந்த அலகு 9 நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கற்றுக்க போறோம். முதலாவதாக அலகு 9 பொறுத்தளவுக்கு வந்து மக்கள் தங்கள் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவது அப்படின்றது ஒரு மிகவும் கடினமான ஒரு செயல்முறை. பொதுவாக நம்ம ஒரு வேலை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா 8 மணி நேர பணிச்சுமை அப்படின்னு நம்ம சொல்றோம், பணி நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 8 மணி நேர பணியை முடிச்சுட்டு நம்ம வந்து குடும்பம், அந்த வீட்டுக்கு இல்லை நம்ம சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு போகும்போது அந்த வேலை என்ன செய்யணும் அப்படின்னா அதே இடத்துல விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சமநிலைப்படுத்துதல். நம்ம குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கக்கூடிய, மீதி நேரத்தை செலவழிக்கக்கூடிய நிலையில் நம்ம வந்து இருக்கணும். இது எல்லாருக்குமே வந்து அவ்வளோ சுலபமாக இருக்கிறது கிடையாது. அது எவ்வளவு கடினமாக இருக்கும் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல வாழ்க்கை முறையில் வரும்போது இந்த பொழுதுபோக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேயும் வந்து எப்படி நிர்வகிக்கிறோம் அப்படின்றதான் இந்த இடத்துல பார்க்குறோம். பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் வந்து வீட்டையும் கவனிச்சுக்கிடுவாங்க, வேலைக்கும் போகணும், அவங்க சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்றதையும் வரணும். இந்த இடத்துல 3 இடத்துல அவங்க வந்து முக்கியமான ஒரு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அப்போ எப்போ வந்து அவங்க வந்து இந்த ரோல் ப்ளே பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே பேலன்ஸ்டாக, வீட்டுக்கு வந்த பின்னாடியும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தை வந்து பார்க்க முடியாது, அவங்க சார்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்க முடியாது. அப்படி குழந்தைகளே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதாரம் இல்லை வருமானத்தை ஈட்டுறதுக்கு வேலையை வந்து நம்ம போகணும். வேலையும் விட்டுற முடியாது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை, கடினமான சூழ்நிலையை நிர்வகிக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை நம்ம யோசித்து இந்த இடத்துல பார்க்கணும். முதலாவதாக பார்க்கும்போது அதில் ஏற்படக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றத அதில் பார்க்குறோம். வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் சமநிலைப்படுத்துவதற்கான இந்த போராட்டம் பலரை பாதிக்கிறது. இது உண்மையை நம்ம ரியலாக நிறைய இடத்துல பார்த்துருப்போம். 2 பேருமே வேலைக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை சமநிலைப்படுத்துவன்றது ஒரு பெரிய ஒரு சிக்கலான இருக்கக்கூடிய ஒரு காரணிகள். அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதனால் என்னென்ன இருக்கும் அப்படின்னா மன அழுத்தம், அடுத்து வந்து நீரிழிவு அல்லது உயர் ரத்த அழுத்தம், பிபி அதிகமாக போகிறது, போன்ற உடல்நல பிரச்சனையும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து வழிவகை செய்கிறது. முழுமையாக நம்ம வேலையை பார்த்துட்டு வரோம், வேலையை பார்த்துட்டு நம்ம குடும்பத்தையும் பார்க்குறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் ஏற்படக்கூடிய வகையில் தான் இது இருக்குது. இது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளும், உடல்நல பிரச்சனைகள் மாத்திரம் இல்லாமல் மனப்பிரச்சனைகளும் இந்த இடத்துல என்ன செய்யுது அப்படின்னா ஏற்படுத்துகிறது இந்த சமநிலை தவறும் பட்சத்தில். இது சமநிலையோடு இருந்துருச்சு அப்படின்னா எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. இது வேலை வாழ்க்கை இது 2 கூடிய சமநிலையில் ஏற்படக்கூடிய பிளவுகள் இருந்துச்சு அப்படின்னம்னா அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த நல்ல சமநிலையை கண்டறிவது, அதோட இலக்கை அடைவதற்கு இதெல்லாம் இந்த சொசைட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதான், சமூகத்தை மேம்படுத்துவது இதில் ஒரு முக்கியமான கடமை அப்படின்றத இங்கே சொல்கிறோம். இதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது இதோடைய கருத்துக்கள், வேலை வாழ்க்கை சமநிலையினோட கருத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த சமநிலையை பொறுத்தளவுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இடையில் இருக்கக்கூடிய சமநிலை தொடர்பை வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா கண்டறியக்கூடியது. 2க்குமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இதுக்கு பல்வேறு வகைகள் கொடுத்துருக்காங்க. முதலாவது பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா உங்களை கவனித்துக் கொள்ளுதல், ஃபர்ஸ்ட் செல்ஃப் கேர் அது இருக்கா நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம காலையில் இருந்தவுடன் நம்ம வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு வேகமாக உணவு எடுத்துக்கிட்டு
ஸோ அப்படியே போகும்போது நம்மளுடைய உடல் செல்ஃப் கேர் அப்படின்றது மிகவும் குறையக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். இந்த செல்ஃப் கேர் இல்லை அப்படின்னா முதலாவது நம்ம பார்த்த மாதிரி பல்வேறு நோய்கள் ஏற்படக்கூடிய வழிவகைகள் ஏற்படும். ஸோ உடல் சார்ந்தது மாத்திரம் கிடையாது, மனம் சார்ந்தும் இந்த இடத்துல வரும். ஸோ உடற்பயிற்சி செய்வது, நன்றாக சாப்பிடுவது, போதுமான ஓய்வு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வேலை பளு அதிகமாகும் போது இது அனைத்துமே என்ன செய்யும் அப்படின்னா தடைபடக்கூடிய வகையில தான் இருக்கும். ஒரு வீட்டில் இருக்க ஒரு பெண்மணி வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க, காலையில் சமையல் செஞ்சுட்டு போகும்போது கண்டிப்பாக உடற்பயிற்சி அப்படின்றது அவங்க நினைத்து கூட பார்க்க முடியாது. ஸோ சாப்பாடு அப்படின்றது கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ அவங்களுடைய இந்த டைம் அங்கே போகக்கூடிய அந்த நேரத்தை வந்து கணக்கு கால்குலேட் பண்ணிகிட்டே என்ன செய்ய முடியும் அப்படின்னா சாப்பாடுன்றது இருக்காது. ஓய்வு அப்படின்றது மிக குறைந்த அளவிலே இருக்கும். ஸோ இந்த ஓய்வு, உடற்பயிற்சி இல்லாது, சாப்பாடு இல்லாது, நியூட்ரிஷன்ஸ் இல்லாத போது அவங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கக்கூடிய வகையிலே தான் இது இருக்கும். ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த உடற்பயிற்சி நம்ம மேற்கொள்ளணும். ஸோ நன்றாக உணவு உண்ணுதல், ஸோ போதுமான அளவுக்கு ஓய்வு அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா இந்த வேலை வாழ்க்கையில் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு சமநிலையை ஏற்படுத்தலாம் அப்படின்றதான் இங்கே கொண்டு வரோம். ஸோ அடுத்து வேலையில் சிறப்பாக செயல்படுதல். ஸோ நம்ம ஜாயின் பண்ணியிருக்க ஒர்க்கில் வந்து வெல்விஸ்டாக இருக்கக்கூடியது. ஸோ அப்படி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ அடுத்து வந்து நம்முடைய சக ஊழியர்கள், ஸோ நம்மளுடைய கூட வேலை பார்க்குறவங்க கூட நன்றாக ஒற்றுமையோடு இருப்பது அப்படின்றதையும் இந்த வேலை வாழ்க்கையில் ஒரு சமநிலை ஏற்படுத்தும். ஸோ அங்கே வெறுப்புணர்வோடு நம்ம இருந்தோம் அப்படின்னம்னா அப்போ என்னாகும் அப்படின்னா அது மூலமாக கோபம் ஏற்படும். கோபம் ஏற்படுச்சு அப்படின்னா அது ஆக்ரோஷமாக மாறக்கூடிய வகையில் இருக்கும். இதனால் மனநலம் பாதிக்கக்கூடும் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். அடுத்து குடும்பத்திற்காக இருத்தல். ஸோ இந்த வேலை அப்படின்றது 100% எதோ சார்ந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையை நன்றாக கொண்டு போகிறதுக்கு மாத்திரம்தான். ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த குடும்பத்தோட அதிகமான நேரங்களில் இல்லை குறிப்பிட்ட நேரங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செலவிட வேண்டும். அடுத்து வந்து வயதான குடும்ப உறுப்பினர்களை கவனித்துக் கொள்வது போன்றவை. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது ஸோ குடும்பத்திற்காக இருத்தல் அப்படின்னும் போது வேலையில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்மணியோ இல்லை ஒரு நபர்களோ ஸோ அதிகமாக அவங்களோட ஃபேமிலியோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அடுத்து இந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னம்னா ஸோ ஒரு சமநிலை ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சமூகத்திற்காக உதவுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மற்றவர்களுக்கும் மற்றும் சுற்றுப்புறத்திற்கும் உதவக்கூடிய விஷயங்களை செய்தல். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னம்னா நம்ம சோசியல் மைண்டோடு இருக்கணும், ஒரு சர்வீசிங் மைண்டோடு இருக்கணும். ஸோ நம்ம மாத்திரம் சார்ந்திருக்கக்கூடிய நம்ம சார்ந்தக்கூடிய சமுதாயத்திற்கும் ஏதாவது என்ன செய்யணும் அப்படின்னா உதவி பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு சமநிலையான ஒரு வழிவகைகள் இருக்கும். சமநிலையான வழிவகைகள் இருக்கும்போது வேலை வாழ்க்கை இரண்டுக்குமே ஒரு சமநிலை இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய வாழ்க்கை பயணமும் வேலை பயணமும் மிகவும் சிறப்பாக செயல்படும் அப்படின்றது தான் இந்த வரிகளில் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்குறோம். அடுத்து பொழுதுபோக்கு அப்படின்றது மிக மிக முக்கியம். ஸோ அதனால தான் வேலையில் 6 நாட்கள் வேலை அப்படின்னா 1 நாட்கள் விடுமுறை அப்படின்றது இங்கே கொண்டு வராங்க. ஸோ அந்த பொழுதுபோக்கை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணக்கூடியது, அவங்க ஃபேமிலியோட ஷேர் பண்ணக்கூடியது எல்லா விஷயங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கணும். ஸோ அந்த 1 நாள் விடுமுறையில் நம்ம வந்து வீட்டிலேயே இருந்துட்டோம் இல்லை மற்ற வேலைகள்லையோ இல்லை நம்மளோட பார்க்கக்கூடிய வேலைகளை மறுபடியும் அந்த வேலைகள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா இந்த வேலை வாழ்க்கையில் சமநிலைத்தன்மை இழந்து ஸோ அது மூலமாக மனநல பிரச்சனையும் உடல்நல பிரச்சனையும் ஏற்படக்கூடிய வகையில் வழிவகை செய்யும் அப்படின்றத இங்கே பார்க்குறோம். அடுத்து தனிப்பட்ட நம்பிக்கையை ஆராய்தல். ஸோ அவங்க மதம் சார்ந்த அவங்களுடைய இனம் சார்ந்த அந்த நம்பிக்கை இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா போன்றவற்றை முக்கியவற்றை சிந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தை செலவிடுதல் அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். பட் இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த சமநிலைப்படுத்துவதில். ஓகே. ஸோ சிலருக்கு குடும்ப நேரத்தை அதிகமாக கவனத்தை செலுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். சில பேர் வந்து பொழுதுபோக்கு வந்து அதிகமாக செய்யக்கூடிய ஒரு தன்மையிலும் இருக்கலாம். ஸோ நமக்கு எது முக்கியம் அப்படின்றத நம்ம கண்டறிஞ்சு ஸோ இது ரெண்டையிலுமே எவ்வாறு சமப்படுத்தலாம், இந்த வேலை மற்றும் வாழ்க்கையில் எவ்வாறு சமநிலைப்படுத்தலாம் அப்படின்றத கொண்டு வந்துட்டோம் அப்படின்னம்னா இது ரெண்டுமே வந்து சமநிலை இருக்கும் பட்சத்தில் நம்ம உடல் நலம் மற்றும் மனநலம் இரண்டுமே வந்து சமமாக இருக்கும் அப்படின்றத இங்கே கொண்டு வரோம். ஸோ அடுத்து வந்து இந்த இரண்டுக்குமே இருக்கக்கூடிய ஒரு சமநிலையில் ஏன் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அதோட முக்கியத்துவம் என்ன, ஏன் ரொம்ப வேலை ரொம்ப அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து வருமானம் அதிகமாக வரும். அந்த வருமானம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னம்னா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இல்லை வாழ்வாதாரத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதிகப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை வேலையே வேணாம், வாழ்க்கையிலோட தான் இருக்கும், நம்ம குடும்பத்தோட நம்ம பெற்றோரோட நம்ம சார்ந்திருக்க சமூகத்தோட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அவங்க சார்ந்திருக்கக்கூடிய அவங்க அந்த வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதாரம் இல்லாமல் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவோம். ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வேலை வாழ்க்கை இது ரெண்டுமே சமநிலையில் இருக்கணும் அப்படின்றதான் இங்கே கொண்டு வரோம். ஸோ இது சமநிலை அடைவதுன்றது ஒரு பெரிய ஒரு சவால் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ சில பேருக்கு அது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சில காரணங்கள் கொடுத்துருக்கோம், அதை நம்ம அதில் பார்த்துருவோம். ஸோ நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றத இங்கே கொண்டு வரணும்.
ஸோ ஃபுல்லாக நம்ம வேலையே செய்கிறோமா, ஸோ அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யலாமா, இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையை நமது வேலைகள் பிரிப்பதை சவாலாக ஆக்கிறது. இவை இரண்டிற்கும் சமநிலைப்படுத்துவது மிக மிக முக்கியம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களிடமிருந்து நிறைவான எதிர்பார்க்கிறது. ஸோ அந்த ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பேட்டர்ன், ஸோ அங்கே வந்து போட்டித்தன்மை, ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பெற்றோர்கள் இருவரும் பணிபுரியக்கூடிய குடும்பங்கள், இது வந்து பார்க்குறோம் அப்படின்னா 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாங்க அப்படின்னோம்னா அவங்க அதிகமான ஒரு சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். ஸோ குறிப்பாக பெற்றோர்களில் தாய்மார்களை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய வேலை, அதாவது வேலைன்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல வந்து அவங்க பார்க்கக்கூடிய எக்ஸ்டர்னல் வேலை. ஸோ அடுத்து வந்து ஒர்க்கு, அவங்க ஒரு டீச்சராக இருக்கலாம். ஸோ இது ஃபுல்லாமே வரும். இதில் அதிகமான ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. ஸோ இந்த வீட்டு பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டா அந்த வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே இதில் வந்து உள்ளடங்கக்கூடியது வீட்டு பொறுப்புகள். ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா இந்த சமநிலைப்படுத்துவது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்றதான் இந்த பெற்றோர்கள் இருவரும் பணிபுரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய குடும்பங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம வேலை சமநிலையை என்ன செய்யணும் அப்படின்னா சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும். அடுத்து இந்த 3 கோணங்களில் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனம். ஸோ நிறுவனம் ஊழியர்களுக்கு ஆதரவை வழங்குவதன் மூலம் ஸோ தனிப்பட்ட வாழ்க்கையை சமநிலைப்படுத்த முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னம்னா அந்த நிறுவனம் இல்லை அவங்க சார்ந்திருக்கக்கூடிய அந்த துறை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது ஒரு சமநிலைப்படுத்த வந்து என்ன செய்யும் அப்படின்னா உதவும் அப்படின்றது இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ பொதுவாக அந்த விடுமுறை எடுக்கக்கூடிய காலகட்டங்களில் ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு தேவை இருக்குது, ஸோ இந்த தேவை சம்மந்தமாக நம்ம வந்து விடுமுறை கேட்குறோம். ஸோ அந்த நிறுவனம் வந்து ஒரு ஆதரவான ஒரு மனப்பான்மையோடு இருந்து ஸோ அந்த விடுமுறை எடுத்தோ இல்லை மற்ற பொருளாதார உதவி செய்யும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வாழ்க்கையை வந்து சமநிலைப்படுத்த வகையில் இருக்கும். ஸோ அதுவே எதிர்மறையாக எந்த ஒரு விடுமுறையும் இல்லாமல் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம போயிட்டு இருந்துச்சு ஏதோ ஒரு காலகட்டங்களில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் விடுமுறை இல்லாமல் இருக்கும் சூழ்நிலை என்ன ஆகும் அப்படின்னா அந்த சமநிலைப்படுத்துவது மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தனிநபர்கள் முயற்சிகள் மேற்கொள்வதன் மூலம் சொந்த வேலையும் வாழ்க்கையும் சமநிலைப்படுத்த முயற்சிக்கின்றனர். ஸோ அவங்களுடைய அந்த மோட்டிவ், ஸோ என்ன பண்ணலாம், இது எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இது இரண்டுமே வந்து இந்த வாழ்க்கை குடும்பம் இது இரண்டுமே சேர்ந்து செயல்படக்கூடிய வழி சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த வேலை வாழ்க்கை இதற்கு ஒரு சமநிலையக்கூடிய மாடல்ஸ் மாதிரிகள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்பில் ஓவர் மாடல், ஸோ அடுத்து வந்து இழப்பீடு மாதிரி, பிரிவு மாதிரி, கரிவு மாதிரி, எல்லை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 தியரிகளை 5 மாடல்களை நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். ஸோ முதலாவது பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா ஸோ ஸ்பில் ஓவர் மாடல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஸோ இது வேலை குடும்பம் இரண்டுமே வந்து ஒரே அம்சத்தில் உள்ள அனுபவங்கள், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செல்வாக்கை செலுத்தி மற்ற பகுதிகளையும் பரவக்கூடும். இப்போ வந்து வேலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னம்னா இது வாழ்க்கை அந்த அவங்க சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதான் இந்த இடத்துல வந்து அவங்க வந்து பரவக்கூடியது அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒரு பகுதியில் நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அது மற்ற பகுதிகளில் ஒரு நல்ல விதமாக என்ன செய்யும் அப்படின்னா உணர வைக்கும். ஒரு வேலையில் அதிகமாக நமக்கு வந்து ஒரு பொருளாதாரம் கிடைக்கிது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை தரம் வந்து உயரும். ஸோ இது வந்து ஒரு நேர்மறையான எண்ணம். ஸோ பாசிட்டிவ் ஸ்பில் ஓவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு பகுதியில் பிரச்சனைகள் இருக்கும்போது அவை மற்ற பகுதியில் மோசமாக உணர வைக்கும். ஸோ இப்போ நமக்கு வேலையில் வந்து அதிகமான பளு இல்லை வேலைகளில் வந்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் டென்ஷன் இதை வந்து டைரெக்டாக நம்ம எங்கே காமிப்போம் அப்படின்னா நம்ம சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம் வாழ்க்கை முறை. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னம்னா இது வந்து எதிர்மறையான ஸ்பில் ஓவர், நெகட்டிவ் ஸ்பில் ஓவர் அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல கூடிய நேர்மறையான அல்லது எதிர்மறையான தாக்கம் மற்ற பகுதியை என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது இது ஒன்றை ஒன்று சார்ந்தது, டிபெண்ட் அப்படின்றதான் சொல்கிறாங்க. வேலை வாழ்க்கை அப்படின்றதா ஒர்க்கு லைஃப் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் அதுவும் பாசிட்டிவாக இருக்கும், நேர்மறைத்தன்மையோடு இருக்கும். இது எதிர்மறையாக இருக்கும் பட்சத்தில் அதுவும் வந்து எதிர்மறையாக தான் இருக்கும் அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது இரண்டுக்குமே சமநிலைப்படுத்துவது மிக மிக முக்கியமானது அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம கூறுறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ வேலை மற்றும் வாழ்க்கையின் சமநிலை கருத்துக்கள் இதில் நம்ம பொதுவாக வந்து பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து வேலையை வந்து சிறப்பாக செயல்படுதல் அப்படின்றதான் இந்த தொகுப்பில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னம்னா முழுமையாக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த வேலை வாழ்க்கை சமநிலையை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னம்னா இரண்டுக்குமே சமநிலை இருக்கும் பட்சத்தில் அந்த வாழ்க்கை முறை அப்படின்றது என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு முழுமைத்தன்மை பெறும். ஸோ அந்த முழுமைத்தன்மை பெறும்போது
அவங்க சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம், ஸோ குழந்தைகள் எல்லாமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு சமமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு வழிவகையில இருக்கும் அப்படின்றது தான் இந்த அலகு 9ல நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னம்னா பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அலகு 8 வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். ஸோ ஆக்ரோஷம் மற்றும் நடத்தை செயல்முறைகள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ தொகுதி 4ல தான் நம்ம முழுமையாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இளைஞர்களுடைய இந்த பாலினம் அடையாளம், ஸோ அது தொடர்பான சவால்கள் அப்படின்றது இதில் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து இருக்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்றது 2 தன்மையாக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 2 செயல்பாடுகள் அப்படின்றது பார்த்தோம். எப்படி அந்த 2 செயல்பாடுகள் வந்து ஒருத்தர் வந்து அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மற்றவர் வந்து ஆக்ரோஷமான செயல்முறையில் நடக்கும்போது அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா பாதிக்கப்படுகிறது அப்படின்றது தான் இந்த சூழ்நிலையை நம்ம பார்த்தோம். ஸோ 2வது சூழ்நிலையை பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னம்னா, ஸோ ஒருத்தர் விளையாடி கொண்டு இருக்கும்போது அவருடைய பந்தை வந்து எடுத்துகிட்டு போயிடறாரு. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னம்னா, ஸோ அவர் வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு செயல்முறையில் ஈடுபடுறாரு. ஸோ இந்த ஆக்ரோஷமான செயல்முறையில் அவர் வந்து ஈடுபடும் போது, ஸோ இந்த கார்த்திக் அப்படின்றவர் வந்து ஆக்ரோஷமான ஒரு செயல்முறையில் உதாரணமாக இந்த கார்த்திக் அவர் வந்து ஆக்ரோஷமான செயல்முறையில் ஈடுபடும் போது, ஸோ கார்த்திக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஐசோலேட்டட் தனிமைப்படுத்தப்படுவார். ஸோ இது மூலமாக சமூக விலகல் வந்து அதிகரிக்கும். ஸோ சோசியல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த சமூக விலகல் வந்து அதிகரிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, ஸோ அவங்கள அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆக்ரோஷின் செயல்பாடு அதிகரிக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கும். மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வகையில தான் இது இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இது வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்லது விரோதமான நடத்தை செயல்பாடுகள் உடையக்கூடிய அளவில் தான் இந்த ஆக்ரோஷம் வந்து இருக்கும் அப்படின்றத இங்கே கொண்டு வரோம். ஸோ இது வந்து 3 வகையில் வந்து இந்த காரணிகள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். உடல், வாய்மொழி மற்றும் மனக்கிளர்ச்சி அப்படின்றது இதில் முழுமையாக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து எதெல்லாம் ஆக்ரோஷமாக்குது அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ மரபணு சார்ந்த முறையிலையும் நம்ம சொல்லலாம். ஸோ மரபணு மாத்திரம் இந்த ஆக்ரோஷமான செயல்பாடு இல்லை ஆக்ரோஷமான நடத்தையை ஏற்படுத்துது அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ நம்ம சார்ந்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அப்படின்றது மிக மிக முக்கியம். ஸோ எப்படி நம்ம சார்ந்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பொறுத்தளவுக்கு 2 விதமாக நம்ம வந்து பிரித்தோம். நேரடியான தாக்கங்கள், மறைமுகமான தாக்கங்கள். எவ்வாறு ஒரு குடும்பத்தில் வந்து உங்களோட பெற்றோர்கள் அவங்களுடைய நடைமுறை, நடத்தை, பிஹேவியர் எப்படி வந்து அந்த குழந்தை வந்து பார்த்து அதே மாதிரியே பின்பற்றுகிறது. ஸோ அதே மாதிரி தான் சமூகத்தையும் பார்த்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த குழந்தை அல்லது இளைஞர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படி பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படின்றதான் இந்த இடத்துல போகுது. ஸோ இந்த சமூகம் சார்ந்த செயல்பாடு பொறுத்தளவுக்கு 2 விதமாக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பிரித்தோம். சுற்றுச்சூழல்களில் என்னென்ன நடக்குது, இந்த சமூகத்தில் என்ன நடக்குது அப்படின்றத ஃபுல்லாத்தையுமே இது நேரடியான தாக்கம், மறைமுகமான தாக்கம். நேரடியான தாக்கம் அப்படின்னோம்னா அந்த குழந்தை சார்ந்திருக்கக்கூடிய இல்லை அந்த இளைஞர் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம். ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடியது மிக முக்கியமானது பெற்றோர்கள். ஸோ அவங்களுடைய பெற்றோர்களுடைய நடத்தை முறைகள், அந்த பிஹேவியர். ஸோ 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை, ஸோ அவங்களுடைய பேச்சு வழக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அது ஒரு நேர்மறையான தாக்கத்தை என்ன செய்யுது அப்படின்னா ஏற்படுத்துது. ஸோ இது மூலமாக ஆக்ரோஷம் அப்படின்றது மிக மிக குறையக்கூடிய அளவுக்கும், கோபம் அப்படின்றது மிக குறையக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதே தான் அந்த பெற்றோர்கள் வந்து 2 பேரும் அதிகமாக சண்டையிட்டக்கூடிய ஒரு தன்மையிலையும், ஸோ இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தை வந்து கோபப்படுதலும் அடுத்து ஆக்ரோஷமாக மாறக்கூடிய அளவும் இறுதியில் வன்முறையான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வகையிலும் என்ன செய்யும் அப்படின்னா வழிவகுக்கும். இது எதிர்மறையான தாக்கம். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நேரடியாக நடக்கக்கூடியது. ஸோ மறைமுகமான தாக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஊடகத்தோட செயல்பாடு அப்படின்றது மிக முக்கியமானது. ஸோ ஊடகம் எவ்வாறு இந்த இடத்துல செயல்படுது அப்படின்னம்னா, ஸோ நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கட்டும், ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய கைபேசியில் பயன்படுத்தக்கூடிய விளையாட்டுகள், ஸோ கேமிங், ஸோ இந்த மாதிரி இந்த செயல்முறைகளை வந்து அந்த பார்க்கக்கூடிய குழந்தைகளை வந்து நடத்தை செயல்பாடுகள், ஆக்ரோஷமான நடத்தையை வந்து ஏற்படுத்தக்கூடிய வழிவகைகளும் இது இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே வந்து பார்த்தோம். ஸோ இதான் சமூக கற்றல் கோட்பாடுகள் அப்படின்றதை இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா பொதுவான மாதிரிகள் அப்படின்னு வரும்போது ஆளுமை பண்பு. ஸோ இந்த ஆளுமை பண்பை பொறுத்த அளவுக்கு விரக்தி, அடுத்து வந்து ஆத்திரமூட்டுதல். ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஆக்கிரமிப்பு அல்லது ஆக்ரோஷமான செயல்பாடு முறைகளில் வழிவகை செய்கிறது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இதில் வந்து குடும்பம், அடுத்து வந்து சமூகமயமாதல், ஊடக வெளிப்பாடு அப்படின்றதையும் பார்த்தோம். இதில் பல்வேறு காரணிகள், இந்த ஆக்ரோஷமான செயல்பாடுகளை தீர்மானிக்கக்கூடிய பல்வேறு காரணிகள் பார்த்தோம். தனிப்பட்ட காரணிகள், சமூக காரணிகள், சூழ்நிலை காரணிகள் அப்படின்றது ஃபுல்லாமே. ஸோ அதில் 3. ஸோ அதில் முதலாவது பார்த்தது வந்து தனிப்பட்ட காரணிகளை பொறுத்தளவுக்கு இது ஆளுமைத்தன்மை அப்படின்றது ரொம்ப இந்த இடத்துல ரோல் பிளே பண்ணுது. ஸோ 2 வகையான ஆளுமைத்தன்மைகளை நம்ம இங்கே வந்து பார்த்தோம். இதில் வந்து வகை ஏ, வகை பி அப்படின்னு சொல்லிட்டு டைப் ஏ, டைப் பி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வகைகளை பொறுத்தளவுக்கு வந்து
வகை ஏ இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும்போது அவருடைய ஆளுமை தன்மை எவ்வாறு இருந்துச்சு அப்படின்னா மிகவும் போட்டித்தன்மையுடையும், ஸோ எவ்வாறும் ஒரு படபடன்னு அவசரத்திலே இருக்கக்கூடிய ஒரு மெத்தட்லையும், ஸோ ரொம்ப ஆத்திரம் அடையக்கூடிய ஒரு எரிச்சல் தன்மையில் இருக்கக்கூடிய வகையில வந்து இந்த வகை ஏ அப்படி இருந்தாரு அப்படின்னம்னா, அதற்கு எதிராக வந்து பி வகை வந்து ரொம்ப தளர்வா காமா இருக்கக்கூடிய அளவுக்கும், ஸோ குறைவான போட்டித்தன்மை இருக்கக்கூடிய அளவுக்கும், ஸோ எல்லா பிரச்சனைகளையும் எல்லா சவால்களையும் ஒரு படபடப்பு இல்லாமல் ஒரு அவசரம் இல்லாமல் அமைதியாக அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தார் அப்படின்னம்னா, ஸோ ஆக்ரோஷமான இருக்கும் அப்படின்னம்னா வகை ஏ இருக்கக்கூடிய வகையில தான் ஆக்ரோஷமான செயல்பாடு அதிகரிக்கும் அப்படின்றது இங்கே சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல ஆளுமைத்தன்மை, இந்த ஆளுமைத்தன்மை எதை தீர்மானிக்குது அப்படின்னம்னா அவங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து இங்கே கொண்டு வருது அப்படின்றதான் சொல்றாரு. ஸோ அவருடைய போட்டித்தன்மை, அவசரம், அடுத்து எரிச்சல், இந்த மூன்றுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய ஆக்ரோஷமான செயல்பாடுகள் என்ன செய்யுது அப்படின்னா அதிகரிக்கிறது அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். ஆல்கஹால் பயன்பாடுகளை பற்றி பார்த்தோம். ஸோ அதிகமான தூண்டல்கள் ஏற்படும் போது இந்த ஆக்ரோஷமான தன்மைகள் வந்து அதிகரிக்கிறது அப்படின்றது நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த கலாச்சார காரணிகள், இந்த கலாச்சாரம், சமூகம், கலாச்சாரங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சோசியல் கல்ச்சர். ஸோ இது வந்து பெற்றோர்கள், அடுத்து வந்து இந்த அந்த குழந்தையை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம், அடுத்து அந்த நபர் சார்ந்திருக்கக்கூடிய உப்பார் குழு, ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஏஜ் குரூப் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து தீமையை செய்வதற்காக தூண்டுதல், அடுத்து வந்து விரக்தி, சமூக விலகல், ஊடகத்தினுடைய தாக்கம், அவர் சார்ந்திருக்கக்கூடிய கலாச்சார நடைமுறைகள் என்னென்ன அப்படின்றதையும் இந்த அழகில் நம்ம விரிவாக வந்து பார்த்தோம். ஸோ பெற்றோர்களுடைய 2 விதமான முறைகளையும் நம்ம பார்த்தோம். நேர்மறையான பெற்றோர்கள், எதிர்மறையான பெற்றோர்கள். நேர்மறையான பெற்றோர்களை பார்த்து வளரக்கூடிய குழந்தை வந்து ஆக்ரோஷமான நடத்தையில தன்மை அப்படின்றது மிக மிக குறைந்த அளவிலே காணப்படும். அதே வந்து எதிர்மறையான தன்மையில பெற்றோர்கள் இருந்தாங்க, 2 பேரும் அடிக்கடி சண்டையிட்டக்கூடிய வகையிலையும், ஸோ பல்வேறு பிணக்குகள் இருந்துச்சு அப்படின்னம்னா, ஸோ அவங்க பார்த்து வரக்கூடிய குழந்தைகள் வந்து மிகவும் ஆக்ரோஷமாகவும், அந்த ஆக்ரோஷமான நடத்தை மேம்படுறதுக்கான வழிவகைகள் இது வந்து இருக்கு அப்படின்றதான் இங்கே நம்ம பார்த்தோம். அடுத்து ஒப்பார் குழு 2மே வந்து ரொம்ப இந்த இடத்துல வந்து என்ன செய்யும் அப்படின்னா ரோல் பிளே பண்ணும். ஒப்பார் குழுவை பொறுத்தளவுக்கு 2 விதமானது பார்க்குறோம். ஆக்ரோஷம், இது வந்து எதிர்மறையான தன்மை, இணக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் வரக்கூடியது நேர்மறையான தன்மை. இது 2மே இந்த இடத்து காலகட்டங்கள் இருக்கும். ஸோ எப்படி அவன் சார்ந்திருக்கக்கூடிய ஒப்பார் குழு இருக்கக்கூடிய அந்த நடத்தை முறைகள், அவர் அணியக்கூடிய ஆடைகள், ஸோ அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஃபிசிக்கல் அப்பீரன்ஸ், இதெல்லாம் பார்த்து அப்படியே என்ன செய்வாங்க அப்படின்னா பின்பற்றக்கூடியது அப்படின்றதா இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதா மிகவும் முக்கியமானது. இந்த ஆக்ரோஷமான நடத்தையை எவ்வாறு சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய ப்ராப்ளம் என்னென்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். ஸோ இதற்காக சண்டையிடுறோம், ஸோ இதற்காக இந்த கெட்ட பழக்கங்கள் நம்ம ஈடுபடுறோம், ஸோ இதனால் நம்மளுடைய உடம்புக்கோ இல்லை நம்மளுடைய மனநலத்துக்கு நல்லது கிடையாது. ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய கோபம் அதிகரிக்கிறது, கோபம் ஆக்ரோஷமாக மாறுகிறது, ஆக்ரோஷம் வன்முறையில் முடிகிறது. ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னம்னா நம்முடைய இந்த நடைமுறைகளை மாற்றோம் அப்படின்னா நம்ம உடல்நலத்திற்கும் மனநலத்திற்கும் மிகவும் நல்லது அப்படின்றதான் இங்கே முதலாவதாக நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து உணர்வை பாதுகாப்பாக வெளிப்படுத்துதல், இல்லை உணர்வுகளை இடமறைந்து வெளிப்படுத்துதல், இந்த எமோஷனல் பேலன்ஸ். ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப வந்து இருக்கணும், அந்த உணர்வுகளை ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கணுமா இல்லை அமைதியாக இருக்கணுமா அப்படின்றத நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ ரொம்ப கெட்ட உணர்வுகள் இல்லை ரொம்ப கோவப்படுறோம் அப்படின்னம்னா அதை அடுத்த இடத்துக்கு அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா டைவெர்ட் பண்ணணும். ஸோ பொழுதுபோக்கான நிகழ்ச்சிகள், உடற்பயிற்சி செய்வது, தியானம் செய்வது, ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஏற்படுத்தலாம் அப்படின்றதான் இங்கே கொண்டு வராங்க. அடுத்து வந்து சோசியல் ஸ்கில்ஸ், சமூக திறன்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கற்றுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பணியில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கணும், நம்ம சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வாறு பழக வேண்டும், எவ்வாறு நட்புறவோடு இருக்க வேண்டும், ஸோ அந்த சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அப்படின்றது மிக மிக முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நேர்மறையான தன்மையை வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படுத்தும் அப்படின்றதான் இங்கே கொண்டு வராங்க. ஸோ குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா அது நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும். அந்த நேர்மறையான எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஆக்ரோஷம் அப்படின்றது ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுவே வந்து எதிர்மறையாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்ரோஷமான தன்மை வந்து அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதான் நம்ம இந்த பாட அழகளை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம். அடுத்து இந்த பேலன்ஸ், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். ஸோ கோபம் மற்றும் விரக்தி, ஸோ 2மே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தினாலே ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்பட்டுட்டோமா இல்லை ரொம்ப கோவப்பட்டோமா அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஸோ நம்மளுடைய உணர்ச்சியை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப கட்டுப்படுத்தணும் அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது மிக முக்கியமானது. நல்ல முன் மாதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குட் ரோல் மாடல். ஸோ எப்படி அந்த குழந்தையோ இல்லை அந்த நபர்களோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படியே பிரதிபலிப்பாங்க.
ஸோ அவருடைய நடத்தை முறை எவ்வாறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது முதலாவதாக நம்ம பார்த்த மாதிரி அந்த பெற்றோர்கள் அவங்களுடைய நடத்தை முறைகள் எப்படி இருக்கு. ஸோ அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தாங்க அப்படின்னா, அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகளும் என்ன செய்யும் அப்படின்னோம்னா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பெற்றோர்கள் இருவருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு இல்லை சண்டைகள் இதை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகளும் என்ன செய்யும் அப்படின்னம்னா, அவங்க பிஹேவியர் இந்த ஆக்ரோஷமான நடத்தை அதிகமாகிறதுக்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத இங்கே சொல்றாங்க. ஸோ இதனால என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய இருக்கக்கூடிய நேர்மறையான முன்மாதிரிகள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து குழந்தைகள்கிட்ட காமிக்கணும். ஸோ இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, உங்களோட மோசமான நடத்தையை வந்து நிறுத்தும் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதான் ஆக்ரோஷமான நடத்தை முறைகளை பற்றி இங்கே அழகு 8 நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா முழுமையாக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அடுத்த அழகு 9 பொறுத்தளவுக்கு வந்து வேலை வாழ்க்கை சமநிலை மற்றும் சமத்துவம் அப்படின்றதான் இதில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வேலை வாழ்க்கை சமநிலையை பொறுத்தளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இது ரெண்டையுமே மிக மிக முக்கியமானது. எப்படி ஒரு நாணயத்தில் 2 பகுதிகள் இருக்கிற மாதிரி, ஸோ வேலை வாழ்க்கை அப்படின்றது இரண்டுமே ஒரு மனிதனுக்கு இல்லை அவர் சார்ந்த குடும்பத்திற்கு மிக மிக முக்கியம். ஸோ வேலை நன்றாக இருந்தது அப்படின்னம்னா, ஸோ அவருடைய வாழ்க்கை தரம் இல்லை அவருடைய வாழ்வாதாரம் அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா நல்ல முறையில் இருக்கும். ஸோ வேலை அதிகமாக இருக்கும்போது அதற்கான நேரங்கள் அதிகமாக இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையை என்ன செய்ய முடியும் அப்படின்னா இழந்து விடக்கூடிய சூழ்நிலையும் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய வாழ்க்கையும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவங்களுடைய சூழ்நிலையை என்ன செய்யணும் அப்படின்னா கருத்தில் கொள்ளணும். ஸோ அவங்களுடைய சமநிலைகள் அப்படின்றது இந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு தன்மையை இங்கே கொண்டு வரணும். ஸோ அப்போ அந்த வாழ்க்கை சமநிலைக்கூடிய ஒரு சவால்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, ஸோ இதை வந்து சமநிலைப்படுத்துவதில் ஒரு பெரிய சவால்கள் இருக்குது அப்படின்றதையும் இந்த அழகில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம். ஸோ ஒரு வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது ரெண்டையுமே வந்து சமநிலைப்படுத்துவதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமானது, அது ஒரு சவாலானது அப்படின்றதும் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஒரு வீட்டில் இந்த வேலைக்கு போகிற ஒரு பெண்மணி, ஸோ அவங்களுடைய குடும்பத்தையும் பார்த்து வேலைக்கும் போயிட்டு ஸோ பொருளாதாரத்தையும் ஈட்டிட்டு உங்களுடைய குடும்பத்தையும் பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த சமநிலை அப்படின்றது எப்படியெல்லாம் நம்ம வந்து கொண்டு வரலாம். இந்த சமநிலையை மேம்படுத்துவதனால அவங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும், வாழ்வாதாரமும் அதிகரிக்கும். அதே மாதிரி அவங்க சார்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள், ஸோ வயது முதிர்ந்தவர்கள், ஸோ இவங்களுடைய வாழ்வாதாரமும் என்ன இருக்கும் அப்படின்னா நல்ல முறையில் இருக்கும். அவங்களுடைய நடத்தை செயல்பாடுகளும் நல்ல முறையில் இருக்கும் அப்படின்றதான் இந்த அழகுகள் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா முழுமையாக பார்த்தோம். ஸோ இந்த சமநிலையில் ஏதாவது ஒரு பிறழ்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னம்னா அது வந்து மன அழுத்தத்தை வந்து அதிகரிக்கும். ஸோ வேலைகள் அதிகமாக ஒர்க் பேர்டன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய மன அழுத்தம் அப்படின்றது ரொம்ப அதிகரிக்கும். மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னம்னா பிபி உயர் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும். உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீரிழிவு நோய், ஸோ இது சார்ந்த உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளும் சமநிலை தவறும் போது என்ன செய்யும் அப்படின்னா கொண்டு வரும் அப்படின்றதான் இந்த வேலை வாழ்க்கை சமநிலைப்படுத்துவது மிக மிக முக்கியம் அப்படின்றத இந்த அழகில் நம்ம பார்த்தோம். ஸோ எதுக்குமே வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடக்கூடாது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கலாம். முழுமையாக நம்ம வேலைக்கே வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ நம்மளுடைய உடல்நலம் அடுத்து வந்து மனநலம் இது இரண்டுமே வந்து பாதிக்கப்படும் அப்படின்றதான் இந்த அழகு 9 நம்ம என்ன செஞ்சாங்க அப்படின்னா முக்கியமாக கொண்டு வந்தாங்க. ஸோ இதை எப்படி நம்ம வந்து சமநிலைப்படுத்தலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் கேர் மூலமாக சமநிலைப்படுத்தலாம். நம்மளை நாமளே கவனித்துக் கொள்ளுதல், ஸோ உடற்பயிற்சி செய்யணும், தியானம் செய்யணும். ஸோ அடுத்து வந்து நியூட்ரிஷனான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா வேலைக்கு போகிற அவசரத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னம்னா சரியாக வந்து சாப்பிட்றது கிடையாது. ஸோ அடுத்து முக்கியமாக வந்து ரெஸ்ட். ஸோ கண்டிப்பாக வந்து ஓய்வு அப்படின்றது மிக முக்கியமானது மனிதர்களுக்கு. ஸோ அப்போ அந்த ஓய்வு அப்படின்றது நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னம்னா இந்த வேலை வாழ்க்கை இரண்டுலையுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சமநிலைப்படுத்தலாம் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து பார்க்கக்கூடியது வந்து நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல ஸோ அனைவரோடையுமே ஒரு சம வாய்ப்புகளையும் ஸோ நல்ல முறையிலும் சக ஊழியர்களும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நேர்மறையான எண்ணத்தோட பழக்கணும் அப்படின்றது. அடுத்து மிக முக்கியமானது குடும்பத்திற்காக இருத்தல். ஸோ ஃபேமிலியில் டைம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஃபேமிலி டைமிங் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னம்னா ஸோ நம்ம அந்த குழந்தைகள் நம்மளுடைய மற்றும் வயதான குடும்ப உறுப்பினர்கள் ஸோ இவங்களை வந்து கவனித்துக் கொள்ளும்போது என்னாகும் அப்படின்னா அந்த சமநிலை அப்படின்றது அதிகமாக வரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த இரண்டுமே சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அடுத்து நம்ம சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்துக்கு என்ன செய்வோம் அப்படின்னா உதவி பண்ணக்கூடிய வகையிலும் சுற்றுப்புறங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யக்கூடிய வகையிலும் என்ன செய்யும் அப்படின்னா வழிவகுக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது வந்து வேலை நம்ம பணியில் இருக்கக்கூடிய ஒரு சமநிலையை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்படுத்தணும் அப்படின்றதான் இந்த அழகுல நம்ம முழுமையாக நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸோ சில வித்தியாசமான முறைகளை வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம கண்டறிஞ்சு நம்ம பண்ணக்கூடியது.
ஸோ நம்ம எப்படி இருக்கோம், ஸோ நம்மளுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கிறது அப்படின்றது இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ டெய்லி காலை எழுந்திரிச்சு அப்படியே வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்துட்டு ஸோ வேறு எந்த ஒர்க்குமே இல்லாமல் நம்மளுடைய குடும்பத்தில் வந்து நேரத்தை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அப்படியே போச்சு அப்படின்னா அந்த சமநிலை வாழ்க்கையில் வந்து ஒரு பயனில்லாமல் ஒரு வகையில் இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த தலைப்பின் கீழே நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைய வகுப்பறையில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஆக்ரோஷம் மற்றும் அது சம்மந்தக்கூடிய வன்முறை, அது நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடியது மனநலம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து வேலை வாழ்க்கை இரண்டுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய சமநிலைகள், இந்த சமநிலையை பின்பற்றுவதால் ஸோ வாழ்வாதாரம் மற்றும் உடல் நலம் மனநலம் இது இரண்டுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னம்னா ஒரு சமநிலையில் பேணக்கூடிய தன்மையிலையும் நம்ம இந்த அழகு 8 மற்றும் 9 நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னம்னா முழுமையாக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம். ஸோ இதில் வந்து இளைஞர்கள் பாலினம் மற்றும் அடையாளம் அப்படின்றது தான் நம்ம முழுமையாக நம்ம பார்த்தோம். நன்றி, வணக்கம்.